அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் டே 4 என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா வாங்க. இது வந்து சத்து மாவு, 40 வகையான தானியங்கள் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்க சத்து மாவு. இந்த சத்து மாவில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் பிசைஞ்சு ஊற வச்சிட்டோமாக்கும் நல்லா புளிப்புத்தன்மை வந்துடும். இது கூட ஒரு வெங்காயம், 2 கேரட்டு, 4-5 பீன்ஸ் சேர்த்து நம்ம இப்போ முக்குழி பண்ணிடுற மாதிரி சுட்டு எடுக்க போகிறேன். இப்போ ஒரு முக்குழி சட்டியில் எண்ணெய் ஊற்றி முக்குழியை ஊற்றிக்கலாம். இதை வந்து ஸ்லிம்மில் வச்சு தான் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். ஏன்னா உள்ளக்க வந்து மாவாக இருக்கும். நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுபோல் நீங்கள் வீட்டிலே சத்து மாவு வாங்கி தானியங்களை வாங்கி வறுத்து அரைச்சி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. ரொம்ப சத்துள்ளது. காலைல ஸ்கூலுக்கு போகும்போது இதில் ஒரு 4 சாப்பிட்டு போனாலே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உடம்புக்கு வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். அது கூட வந்து கேப்பை சேமியா, தேங்காய் பூ போட்டு நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன் ஒன்றா. இது தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். கேப்பை சேமியா, தேங்காய் பூ, நாட்டு சக்கரை, அது கூட ஒரு சத்தான 4 முக்குழி பணியாரம், அது கூட ஒரு எக்கு, கேரட் ஜூஸ். இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்ஷால்லா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.